காலையில எந்திரிக்கிறேன் பார்த்தா எனக்கு வயிறே வலிக்கல. காலையில எழுந்து பல்லு விளக்கறனோ இல்லையோ அந்த லிம்கா தான் குடிப்பேன். பார்த்தீங்கன்னா, அந்த லிம்கா குடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா எழுஞ்சிக்கினேன். அப்ப என் பொண்ணு பக்கத்துல இருந்தா, "ரம்யா ஐ எம் ஃபைன்" அப்படின்னு கத்துனேன். "என்னம்மா சொல்ற? எனக்கு வயிறு வலிக்கலம்மா" அப்படின்னு சொன்னேன். உண்மையாவே பார்த்தீங்கன்னா, எனக்கு கிட்னில கல் இல்லாத மாரி அப்பவே தோணுச்சு. சரின்னு ஆதிலட்சுமி டாக்டராண்ட போறேன் நான் காலையில குளிச்சுட்டு அங்க போறேன். ஆதிலட்சுமி அம்மா சொல்றாங்க, "என்ன விளையாடுறியா? பார்த்தோம் நீ அங்க பார்த்துட்டு வந்த. இங்க வந்து 1 வாரம் தான் ஆகுது. அதுவே நீ டேப்லெட் போடல. எப்படி அந்த கிட்னில இருந்து கல்லு போகும்? விளையாடாத போ. உங்க வீட்டுக்காரரே மூட்டை தூக்கி தான் சம்பாதிக்கிறாரு. அந்த காச எடுத்துட்டு வந்து செலவழிக்கிற" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. "இல்லம்மா, என் கிட்னில கல் இல்ல. நீங்க அது பாருங்க" அப்படின்னேன். அவங்க பார்த்தாங்க. செக் பண்ணும்போது, "ஐயய்யோன்னாங்க." "ஏம்மா ஐயய்யோ சொல்றீங்க? சொல்லிட்டு எதுவா இருந்தாலும் சொல்லுங்கம்மா" அப்படின்னும்போது அவங்க சொன்னாங்க, "கல் இருந்த இடத்துல வந்து ஆழமா இருக்கு. அங்க கல்லு காணோம்" அப்படின்னாங்க. நான் அப்ப சொன்னேன், "எனக்கு ஜெபம் பண்ணவும் தெரியாது. ஒண்ணுமே தெரியாது. ஸ்தோத்திரத்த தவிர வேற ஒண்ணுமே தெரியாது." அப்ப நான் சொன்னேன், "நான் நான் வேண்டுன கடவுள் வந்து எனக்கு எதுவுமே செய்யல. நான் நினைக்காத ஒரு கடவுள் என்ன நேசிச்சிருக்காருன்னா, உண்மையாவே அவரு கிரேட்டு தான்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொட்ட எடுத்து அந்த டேபிள்லயே ஒட்டிட்டு, "என்ன ஜெயந்தி இப்படி பண்ற?" அப்படின்னாங்க. "இல்ல, இவரு தான் உண்மையான கடவுள். நான் வெள்ளைக்கார கடவுள்ன்னு சொல்லி அந்த பக்கமா பிரேயர் பண்ணாங்கன்னா, இந்த பக்கமா ஓடுவேன். சுவிசேஷம் சொல்ல வந்தாங்கன்னா, அவங்கள நல்லா திட்டுவேன். ஜாதி மதம் பார்க்க வந்தாங்க. இவங்க ஜாதி மதத்த மாத்துறதுக்காக வராங்க. அவரு ஒரு வெள்ளைக்கார கடவுளு. அவரு நம்ம சாமியா அதுன்னு நானே கிண்டல் பண்ணுவேன். எல்லாரையும் திட்டுவேன். இப்படியெல்லாம் பண்ணேன். அவரு அதிசயர். பாருங்க, என் கிட்னில இருந்து கல்ல எடுத்தாங்க. 40,000 கேட்டது எங்க? ரூ. 1 கூட செலவில்லாம என் தெய்வம் பாருங்க, என் கிட்னில இருந்த கல்ல எடுத்தாரு. அன்னையோட நான் யார் சொன்னாலும் நம்ப மாட்டேன். ஆனா அந்த கிட்னில இருந்து கல்லு போனதும், அந்த அம்மா சொன்னாங்க, "ஆதிலட்சுமி டாக்டராண்ட போய் நீ பாருன்னு" சொன்னாங்க பாருங்க. அவங்க கையில நான் சொல்லவே இல்ல அந்த விஷயத்த. அது எப்படி தெரியுன்றதுனால, உண்மையாவே கடவுள் இவருதான் அப்படின்னு நான் நம்பிட்டேன். யாரும் வந்து கன்வின்ஸ் பண்ணல. என் மனசுல நான் அவர மட்டும் நேசிச்சேன் பார்த்துக்கோங்க. எனக்கு விடுதலை குடுத்தாரு. அதே மாதிரி நீங்க யாராச்சும் அந்த கடவுள நான் வேண்டிட்டேன், நான் போமாட்டேன் அப்படின்னு வைராக்கியமா இருந்தீங்கன்னாக்கா, நான் 6 மாசம் எந்த கடவுளையும் வேண்டல. உள்ளவே இருந்தேன். இந்த எனக்கு கல் இருக்குது. இவங்களெல்லாம் கும்பிட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்லயே இருந்துட்டேன். அப்பதான் அந்த சகோதரி வந்து எனக்கு பிரேயர் பண்ணாங்க. அன்னைக்கு தான் நான் முடிவு எடுத்தேன். ஏசப்பா தான் உண்மையானவரு. அவரு தான். நம்ம இவ்ளோ நாள் 8 வருஷமா கம்முனே இருந்துட்டோமே, இவர தெரிஞ்சுக்காம அப்படின்னு. பைபிள எடுத்துன்னு போறதுக்கு ரொம்ப வெட்கப்படுவேன். ஏன்னா, நான் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறேன். இ நெருப்பு மிதிப்பேன், இது பண்ணுவேன், என்னென்னவோ பண்ணுவேன். நான் பண்ணாத அநியாயம் ஒண்ணும் இருக்காது. என்னென்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணுவேன். அழுகு போடுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன். பயங்கரமான விக்கிரம் நான் பண்ணுவேன். ஆனா, ஆண்டவர் பாருங்க, பக்தி மாலை தெரிந்து கொண்டேன் பைபிள்ல இருந்தது. நான் முதல்ல திருப்பி பார்த்தம்போது, அப்போ பார்த்தா நம்ம ரொம்ப பக்தியா இருந்தோம்ல, அதனால தான் போல இருக்குது ஆண்டவர் நம்மள நேசிச்சாரு அப்படின்னு நினைச்சேன். 2வது செங்கடலை 2ஆய் பிளந்தார் அப்படின்னு சொன்னாரு. அப்ப எனக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அந்த சொப்பனத்துல பார்த்தீங்கன்னா, நாங்க எல்லாம் 4 பேரும் நடந்து போறோம். எங்க வீட்டுக்காரர் மட்டும் தனியா நின்னுன்னு இருக்காரு. வரமாட்றாரு. இந்த பக்கமா, அந்த பக்கமா தண்ணி இருக்குது. எப்படி அது? அது ஒரு ரோடு. நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பார்த்தீங்கன்னா, நாங்கலாம் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். இன்னும் எங்க வீட்டுக்காரர் ஞானஸ்தானம் எடுக்கல. அவர் மட்டும் ஆனா ஆண்டவர நம்புறாரு உண்மையாவே. நாங்க ஜெபம் பண்ணனாலும் அவரு அனுப்புவாரு. எங்கேயாவது ஜெபக்கூட்டத்துக்கு போனனாலும் அனுப்புவாரு. இப்படியெல்லாம் ஒரு ஊழியம் பண்றாரு. ஆனா அவரு இன்னும் வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.